ஒரு ப்ரோ சைல்ட்ஹுட் ட்ராமா பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதுக்கு தான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஒன் வேர்டில் சொல்லணும்னா சைல்ட்ஹுட் ட்ராமான்றது ஒரு டீப் இமோஷனல் பெயின். ஒரு ஒன்லைனரை சொல்லணும்னா சின்ன வயசில் உங்களுக்கு நடந்த விஷயம் உங்கள் ப்ரெசென்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அதான் சைல்ட்ஹுட் ட்ராமா. சின்ன வயசில் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பயப்படுற மாதிரி, ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கும். உடனே அது சின்ன வயசில் நடந்த செக்ஷுவல் அபியூஸ், ஃபிசிக்கல் அபியூஸ் ஆர் லாஸ் இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சின்ன விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடந்தால் கூட அதுவும் உங்கள் ப்ரெசென்ட்டை அஃபெக்ட் பண்ணும். சின்ன வயசில் உங்களை ரிப்பீட்டடாக கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, உங்களுக்கு தேவையான அன்போ அட்டென்ஷனும் கொடுக்காம இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சின்ன வயசுல உங்களை ரிப்பீட்டடா உன்னால இதை கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெசென்ட்டா நீங்க அடல்ட் ஆன பிறகு கூட உங்களால இனிஷியேட்டிவே எடுக்க முடியாது. ஆர் என்னதான் நீங்க பண்ணாலும் கான்ஸ்டன்ட்லி யூ ஃபீல் லைக் யூ ஆர் நாட் குட் இனஃப். நம்ம அடல்ட் ஆன பிறகும் நம்மளோட அன்ஹீல்டு சைல்ட்ஹுட் வூண்ட்ஸ், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றதுல, நம்மளே எப்படி பாக்குறோன்றதுல, நம்ம சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா ட்ரிகர் ஆகும், ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி பல வகையில நம்மளை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோ, நீங்கள் சொல்கிறது எனக்கு நடந்திருக்கு, ஆனால் என்னோட ப்ரெசென்ட்டை எந்த விஷயத்துலையும் அதை அஃபெக்ட் பண்ணலை, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா நல்ல விஷயம். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் ட்ராமாவை போய் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ரோ, என் ப்ரெசென்ட் லைஃப்பை அதை அஃபெக்ட் பண்ணுது, என் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, நானே எமோஷனலாக ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த ட்ராமாக்கு இதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் இஷ்யூ அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சைல்ட்ஹுட்லேருந்து பல வருஷங்களாக கோத்ரூ பண்ண விஷயம் ஓவர் நைட்டில் ஹீல் ஆகாது. ஹீலிங்ன்றது ஒரு ப்ராசஸ், இட் டேக்ஸ் டைம். பட் கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணுற விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். இந்த வீடியோவை யாருக்கு அனுப்பிச்சு விட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ.